குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். உலகின் 5வது மற்றும் 6வது பெரிய பொருளாதார நாடுகளான இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சென்ற ஆண்டே கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பிரிட்டனின் ஸ்காட்ச் விஸ்கி மீதான இறக்குமதி வரியை நம் நாடு 15%இலிருந்து 40% வரை குறைக்க உள்ளது. இந்திய ஆடை, காலணி உள்ளிட்ட பல பொருட்களுக்கு பிரிட்டன் இறக்குமதி சலுகைகளை வழங்கும். அதே நேரம் உள்நாட்டு ஸ்டீல் தொழிலை பாதுகாப்பதற்காக பல கட்டுப்பாடுகளை பிரிட்டன் அறிவித்தது. வரி விலக்குடன் கூடிய ஸ்டீல் இறக்குமதிக்கான வரம்பை வெகுவாக குறைப்பது, வரம்புக்கு மேல் இறக்குமதியாகும் ஸ்டீலுக்கு மிக அதிகமாக வரி விதிப்பது ஆகியவை அடங்கும். இது இந்தியாவை கவலையடைய செய்ததால் இருதரப்பு தடையற்ற ஒப்பந்தம் அமலுக்கு வருவதில் சிக்கல் எழுந்தது. இந்த சூழலில் பிரான்சில் நடந்த G7 மாநாட்டில் பிரதமர் மோடியும் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமரும் சந்தித்தபோது இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் தடையற்ற ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிட்டனின் ஸ்டீல் இறக்குமதி கட்டுப்பாட்டால் இந்திய ஏற்றுமதியில் 85%க்கு பாதிப்பு இல்லை. மீதமுள்ள பொருட்களுக்கு ஒதுக்கீட்டு முறையில் சந்தை அணுகல் வழங்க இருதரப்பும் உடன்பாடு கண்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் உறவில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வருவதால் வங்கதேசம், பாகிஸ்தான் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளாக உருவெடுக்கலாம். குறிப்பாக ஜவுளி பொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவுடன் போட்டியிடும் வங்கதேசம், பாகிஸ்தானை விட நமக்கு பிரிட்டனில் கணிசமான சுங்கவரி சலுகை கிடைக்கும். தங்கம் மீதான இறக்குமதி வரி உயர்வு பலன் தர தொடங்கியுள்ளதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்பு மாதத்திற்கு 70 முதல் 80 டன் வரை இருந்த தங்கம் இறக்குமதி தற்போது 25 முதல் 30 டன் அளவுக்கு குறைந்துள்ளது. தங்கம், வெள்ளி மீதான அடிப்படை சுங்க வரி 5%இலிருந்து 10%ஆக உயர்த்தப்பட்டது. அதனுடன் 5% வேளாண் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வரியும் சேர்ந்து மொத்த இறக்குமதி வரி 6%இலிருந்து 15%ஆக உயர்ந்தது. வர்த்தக அமைச்சக தரவுகளின்படி தங்கம் இறக்குமதி ஏப்ரலில் கிட்டத்தட்ட 53,000 கோடியாக இருந்தது. இது மே மாதத்தில் 32,000 கோடியாக குறைந்துள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். வரி உயர்வால் தங்க இறக்குமதி குறைந்துள்ள நிலையில் பழைய நகைகளை மாற்றி பயன்படுத்தும் போக்கு அதிகரித்துள்ளது. வரி உயர்வால் தங்க இறக்குமதி குறைந்துள்ள நிலையில் கடத்தல் முயற்சிகள் அதிகரிக்கும் அபாயம் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அதிக இறக்குமதி செலவை தவிர்க்க சிலர் சட்டவிரோத வழிகளை நாடக்கூடும் என்பதால் அமலாக்க மற்றும் சுங்கவரி துறையினருக்கு கண்காணிப்பு சுமை அதிகரித்துள்ளதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.